மை கமின் சார். எஸ். என்ன இது ஷர்ட் பட்டன் கூட போடாமல் இருக்க? லேத்து கம்பெனியா இது? இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கூகுளில் போய் செக் பண்ணி பாரு. நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா? சாரி. சிட். இந்த 1 to 1 எதுக்கு தெரியுமா சார்? இன்னும் ஆப்ரேஷன் ஃபார்ம் கூட ஃபில் பண்ணலையே சார். செல்வம், நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்க? உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது நான் தான். இது Jan 2012 சார். ஐஜேபி அட்டன் பண்ணியிருக்கீங்களா செல்வம்? எஸ் சார், 4 times. 4 times அட்டன் பண்ணி கூட நீங்கள் இன்னும் டிஎல் ஆகலை. யூனோ கரண்ட்லி வேர் ஆர் யூ ஸ்டாண்ட்? சார் நீங்கள் தான் வந்தவொன்னே உட்காருன்னு சொன்னீங்க சார். பி சீரியஸ் செல்வம். கம்பெனியாக என்ன பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு அப்புறம் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மேனேஜர். ரொம்ப வச்சு தானே நான் மேனேஜர் ஆனால் சார். இல்லை சார், ஈவெண்ட்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் சார். ஈவெண்ட்லாம் நீ ஹெச்ஆர் டீமுக்கு பண்ண. உன்னோட க்ரோத்துக்கு நீ கம்பெனிக்கு என்ன பண்ணியிருக்க? என்ன உன்ன மாதிரி ஜாட்டா தட்டில் சார். டைமுக்கு வரேன், டார்கெட் அச்சீவ் பண்ணுறேன், எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னால் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், சாட்டர்டே ஷிஃப்ட்டுக்கு வர சொன்னால் அதுவும் வந்துடுறேன். இது எல்லாத்தையும் 8 இயர்ஸாக கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன் சார். செல்லும், நீங்கள் பண்ணுற விஷயம் ஜென்ரலாக எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயந்தான். நேற்று ஜாயின் பண்ண கூட பண்ணிட்டு தான் இருக்கான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம கம்பெனி இப்போ லாஸில் போயிட்டுருக்கு. 5 years மோர் தென் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் ஒன்று டிஎலாக இருக்கணும். அதர் தென் பீப்புள் எல்லாரையுமே தூக்க சொல்லி எனக்கு மேலிடத்துலேருந்து ஒரு லிஸ்ட்டு வந்திருக்கு. அந்த லிஸ்ட்டில் நீங்கள் டாப்பில் இருக்கீங்க. இயர் ஆஃப்டர் யூ ஹேவ் டு பி இன் பெஞ்ச் அண்ட் யூ ஆர் ரிப்போர்ட்டிங் டு ஹெச்ஆர். ஏண்டா பரதேசி நாய, நீ உங்கள் இஷ்டத்துக்கு வருவ போவ, நாங்கள் டைமுக்கு வரலன்னா எங்களுக்கு கேள்வி கேட்பேன். ஒரு மெயில் கூட கஸ்டமருக்கு உனக்கு ரிப்ளை பண்ண தெரியாது. அதை கூட கூகுளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் நீ அனுப்புவ. நீ மட்டும் ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு வரலாம், நாங்கள் போட்டு வந்தால் 1 to 1 மீட்டிங். ஈவினிங் 6 மணிக்கு மேலே பேண்ட்ரியில் பொண்ணுங்க கூட கடலை போட்டுட்ருக்கோம். மொத்தத்தில் இந்த பரதேசி கூட்டத்தில் அடிமையாக இருக்கிறத விட எனக்கு பிடிச்ச வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன்டா. சும்மா